இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஆர்ஓ சர்வீஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபில்டராக இந்த ப்ரீ ஹவுசிங்கை ஓப்பன் பண்ணலாங்க. அதில் இருக்கிற ஃபன் ஃபில்டர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு டஸ்ட் அண்ட் இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுங்க. அதை சுத்தமாக அந்த ஹவுசிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீ ஃபோம் ஃபில்டரை அதில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். சென்டராக ஒரு ஸ்டெப் இருக்கும், அதில் உட்கார வச்சு விட்டு அந்த ரப்பர் ஓரிங்க நல்லா தொடச்சி விட்டு கரெக்டாக உட்கார வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது டேஸ்ட் பால்ஸ்னு ஆண்டி ஸ்கேலண்ட் பால்ஸ் இருக்கும். அது 3ஓ 5ஓ அது சென்டரில் போட்டுக்குங்க. போட்டுட்டு அந்த மூடியில் ஒரு ஸ்டெப் இருக்குங்க, அது கரெக்டாக அந்த ஹோலில் உட்கார வச்சு நல்லா டைட் வைங்க. ஒதுங்கி உட்காந்ததுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்க ஃபில்டர் டேமேஜ் ஆகிடுங்க. இதில் இன்புட் அவுட்புட் இருக்கும். இன்புட் பார்த்திங்கன்னா டேப்லேருந்து வர தண்ணி கொடுக்கணும். அவுட்புட் பார்த்திங்கன்னா ஆர்ஓக்கு கனெக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஆர்ஓ தாங்க டேமேஜ் ஆனது. இது பார்த்திங்கன்னா 2 வருஷமாக யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லா ஃபில்டரும் டேமேஜ் ஆகிடுச்சிங்க. அதை பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபில்டரும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் இன்புட் அவுட்புட் நான் குறிக்கிறேன். இதுதான் இன்புட்டுங்க, இது அவுட்புட் ட்ரெயின் வாட்டர் வெளியே போகிறது. குறிச்சிட்டு எல்லா ஃபில்டரும் நான் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு மார்க் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி மாட்டியிருக்கேன். அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் பார்த்திங்கன்னா வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மெமரான் ஃபில்டர் கழட்டியாச்சுங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மினரல் கேட்ரிஜ் ப்ளஸ் கார்பன் ஃபில்டர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு, அதில் இருக்குது. அதையே ரிமூவ் பண்ணி ஓரம் வச்சுட்டு இப்போ மோட்டருடைய லைனை பார்த்துக்குங்க. மோட்டரில் இன்புட் பார்த்திங்கன்னா சாலினைடு வால்வு கொடுத்துருப்பாங்க. அந்த சாலினைடு வால்வு தான் இதில் இன்புட் கொடுத்து மோட்டர் வழியாக அவுட்புட் வருங்க. இந்த பாருங்கள், இதுதான் இன்புட் அம்புக்குறி மோட்டருக்கு போகிறது. அவுட்புட் ஓசையும் இன்புட் ஓசையும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கெட்சில் நீங்கள் உள்ளே தள்ளி டபுள் செட் டேப்பில் ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபில்டராக நீங்கள் பார்த்திங்கன்னா ஆர்ஓவில் செடிமெண்ட் ஃபில்டர் தாங்க மாட்டணும். இந்த செடிமெண்ட் ஃபில்டர் ஓப்பன் பண்ணி ப்ரெஸ்ஸிங் டைப் எல்போ இருக்குங்க, அதை ப்ரெஸ் பண்ணி நல்லா உட்கார வச்சுக்கோங்க. இதில் அம்புக்குறி பார்த்திங்கன்னா மேல் நோக்கி போகிற மாதிரி ஆர்ஓவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேல் நோக்கி போகிறது தான் அவுட்புட். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் நான் இன்னுன்னு குறிச்சிருந்தேன், அந்த ஓஸ் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக ப்ரீ கார்பன் ஃபில்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீ கார்பன் ஃபில்டரில் இருக்க அம்புக்குறி பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு அந்த 2 ஃபில்டரையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக மோட்டர் இன்புட் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ கார்பன் ஃபில்டர் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா மெமரான் ஹவுசிங்க. இது இன்புட்டு, அதுக்கு நேராக இருக்கிறது அவுட்புட்டு, இது ஓரமாக இருக்கிறது ட்ரெயின் வாட்டருங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா உள்ளே 2 ஓரிங் இருக்குங்க, அது கவனமாக மாட்டிக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஒரு திருப்பி விட்டு நம்பினீங்கன்னா அந்த பழைய மெமரான் வெளியே வந்துடுங்க. அது சுத்தமாக தொடச்சி விட்டு புதிய மெமரான் அதில் ஃபிக்ஸ் பண்ணும். இது 80 GPD. இது பார்த்திங்கன்னா வேரியண்ட் எக்கச்சக்கமாக வருதுங்க. உங்களுக்கு என்ன வேரியண்ட் ஏற்கனவே இருக்கோ அதே வேரியண்ட் வாங்கி போட்டுக்குங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி மட்டமாக அணைஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்க மூடி போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க, லீக்கேஜ் ஆகாத மாதிரி. இப்போ லைன் இது வழியாக இதுக்கு ப்ரீ கார்பன் வழியாக மோட்டருக்கு போங்க. மோட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சாலினைடு வால்வில் கனெக்ட் ஆகும். அடுத்து மோட்டர் இன்புட் அம்பு குறிப்பாருங்க, இன்புட்டில் கொடுத்து அவுட்புட் வழியாக வர ஓஸ் தாங்க இதை பார்த்திங்கன்னா கரெக்டாக வெளியே எடுத்து அந்த மெமரான் ஹவுசிங்கில் மேல் மூடி பக்கம் இருக்கிற எல்போவில் லிங்க் பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு நேர் எதிராக வர்றது அவுட்புட்டுங்க. அதை விட்டுட்டு ட்ரெயின் வாட்டரை பார்த்திங்கன்னா இப்போது எஃப்ஆர் கேட்ரிஜ் வச்சு கனெக்ட் பண்ணி அந்த டேங்க் அவுட் ஓஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவுட்னு நான் எழுதியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த ஓஸை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அம்புக்குறி இருக்கும், அது இன்புட் அவுட்புட் பார்த்து கொடுத்துக்குங்க. அடுத்ததாக போஸ்ட் கார்பன் ஃபில்ட்ரு அம்புக்குறி கீழே வர மாதிரி மாட்டி விட்டு அதில் மேல் பக்கம் ஒரு ஓஸ் மாட்டி விட்டு அந்த ஓஸை கொண்டாந்து மெமரான் ஹவுசிங்கில் பியூரிஃபையர் வாட்டர் கனெக்ஷனில் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்ததாக மினரல் கேட்ரிஜ். இதுலேயும் பார்த்திங்கன்னா அம்புக்குறி இருக்குங்க, இன்புட் அவுட்புட் பார்த்து இன்புட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஓஸ் மாட்டி விட்டு கரெக்டாக போஸ்ட் கார்பன் அவுட்புட்டுக்கு வர மாதிரி தேவையான அளவுக்கு அறுத்து விட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது பியூரிஃபையர் வாட்டர் டேங்க்கு போகிற லைன் இதுதாங்க. இதை கொண்டு ஃபைனலாக அந்த மினரல் கேட்ரிஜ் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆர்ஓ ஃபில்டர் ஸ்டேஜஸ் பர்ஃபெக்டாக முடிஞ்சதுங்க. இப்போ ரன் பண்ணிவிட்டு லீக்கேஜ் ஆகுதான்னு பாருங்கள். அந்த ஓஸை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ப்ரெஷர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதோடைய ஹெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பியூரிஃபையர் வாட்டர் வருதுங்க. இது மணிக்கு பார்த்திங்கன்னா 12 லிட்டர் வரைக்கும் வருங்க, 10லேருந்து 12. ஒரு 5 நிமிஷம் ரன் ஆனதுக்கப்புறம் நான் டிடிஎஸ் பார்க்குறேன். டிடிஎஸ் லெவல் பார்த்திங்கன்னா 51 பாயிண்ட் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா ரன் ஆக ஒரு 10 பாயிண்ட் ஏறும் அல்லது குறையுங்க. இந்த வீடியோ எல்லாமே எக்கச்சக்கமான வீடியோஸ் என்னுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.